நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய டாப் 5 பிரச்சனைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமேசான் காடுகளிலே இல்லாத அளவுக்கு தனித்துவமான பிரத்யேகமான பயங்கரமான பட்ஜெட் அப்படின்னு பாஜக காரங்கெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல சோசியல் செக்டார் அலோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், ரேஷன் கடைகள், விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பட்ஜெட் எந்த அளவுக்கு இவற்றுக்கான நிதி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது மக்களுக்காக பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. யூட்டன் செய்யக்கூடிய இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச நிதியை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக கொடுத்து யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய டொனேஷனை அனுப்பலாம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் பார்த்தோம்னா கல்விக்கு நிதியை அதிகப்படுத்தியிருக்கோம், சுகாதாரத்துக்கு நிதியை அதிகப்படுத்தியிருக்கோம், விவசாயத்துக்கு நிதியை அதிகப்படுத்தியிருக்கோம், ரேஷன் கடைகளுக்கு நிதியை அதிகப்படுத்தியிருக்கோம். இப்படி பல கிளைமை பாஜக அரசு செய்யுது. ஆனால் இந்த கிளைம்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, சுகாதாரம், உணவு மானியம், உரங்கள், விவசாயம், இந்த 5 துறைகளுக்கும் நிதி எப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்போ இதில் முதல்ல வரக்கூடியது கல்வி. ஒரு நாட்டுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட கல்விக்கு இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத 2023-24 பட்ஜெட், 24-25 பட்ஜெட்டு, 25-26 பட்ஜெட், இந்த 3 பட்ஜெட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ 2023 எடுத்துக்கிட்டோம்னா 1,23,365 கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேருந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் அட் எ கிளான்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ 2023 கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது 1,23,365 கோடி. ஸோ அந்த வருஷம் மொத்தமாக எவ்வளவுக்கு பட்ஜெட் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 44,43,447 கோடிக்கு பட்ஜெட் போடப்பட்டுச்சு. அப்போ இதில் மொத்த அமௌண்ட்டில் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகையினுடைய மதிப்பு எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.77%. ஸோ இது 2024 பட்ஜெட், அடுத்த வருஷம் பார்த்தோம்னா கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது 1,25,638 கோடி. ஸோ போன வருஷம் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணோம்னா ஒரு 2,000 கோடி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும். 2023 பார்த்தோம்னா 44 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க. அதே 2024 எடுத்துக்கிட்டோம்னா 48 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க. ஸோ பட்ஜெட் போட்டது எவ்வளோ அதிகரிச்சிருக்கோ அதுக்கு இணையாக கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அமௌண்ட்டாக 2,000 கோடி அதிகரிச்சதா சொல்லப்பட்டாலும் பட்ஜெட், மொத்த பட்ஜெட்டினுடைய வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகையினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. 2024 பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பில் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகையினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா? 2.61%. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் எஸ்டிமேஷனில் கொடுத்த தொகையை ரிவைஸ்டு எஸ்டிமேட்னு சொல்லிட்டு எவ்வளோ பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு ரிவைஸ்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் 2024 பட்ஜெட்ல போட்டதுல ரிவைஸ்டு எஸ்டிமேட் கொடுத்ததுல கல்விக்கு எவ்வளவு தொகை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,14,054 கோடி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா ஒதுக்குனது அப்படிங்கிறது 1,25,638 கோடி, ஆனால் பயன்படுத்தினது அப்படிங்கிறது 1,14,000 கோடி. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில். அப்போ என்ன ஆயிருக்குன்னா கல்விக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகையினுடைய பர்சன்டேஜ் இருக்குல்ல 2024 அது இன்னும் குறைஞ்சி ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.42% வந்திருக்கு. இப்போ 2025 பட்ஜெட்டில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,28,650 கோடி. இதை பார்த்தாலும் நமக்கு எப்படி தெரியும்னா
போன வருஷம் ஒதுக்குனதை விட ஒரு 3000 கோடி எக்ஸ்ட்ரா தானே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் மொத்த பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா போன வருஷம் போட்டது 48 லட்சம் கோடிக்கு, இந்த வருஷ பட்ஜெட் அப்படிங்கிறது 50 லட்சம் கோடிக்கு. அதுக்கு ஈக்குவலாக கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஏறி இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ மொத்தமாக கல்விக்கு இந்த வருஷ பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.54%. இது 2023 ஒதுக்கின பர்சன்டேஜை விட குறைவு. அப்போ ஒரு நாட்டில் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது கல்வி. அந்த கல்வியில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதனுடைய டோட்டல் பட்ஜெட்டில் தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சுகாதாரம், மருத்துவ கட்டமைப்பு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஒரு நாட்டில் ஆரோக்கியம், மக்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2023 எடுத்து பார்த்தோம்னா 81,594 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மொத்த பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் 2023 அப்படின்னு பார்த்தோம்னா 1.84%. இது அடுத்த வருஷம் 2024 பட்ஜெட் எஸ்டிமேட்டில் என்னவா மாறி இருக்குன்னா 1.85% அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. அதாவது 0.01% அதிகம். இந்த ஹெல்த் பட்ஜெட்லையுமே பார்த்தோம்னா நம்ம முன்னாடி கல்விக்கு பார்த்த மாதிரியே பார்த்தோம்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட் போடுவாங்க இல்லைங்களா, பட்ஜெட்டில் எஸ்டிமேஷனில் சொன்னது எவ்வளோ, பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுறது எவ்வளோ அப்படின்னு ரிவைஸ்டு எஸ்டிமேட் போடும்போது 88,000 கோடி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டதை விட 1000 கோடி பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ரிவைஸ்டுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா அடுத்த வருஷம் பட்ஜெட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் 2024 ஆக்சுவலாக எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல் இப்படின்னு 3 இருக்குது. பட்ஜெட் எஸ்டிமேஷனுங்கிறது பட்ஜெட் போடும்போது எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறது இவ்வளோ பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒதுக்குறது. ரிவைஸ்டுங்கிறது அதை ரிவைஸ் பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அறிவிக்கிறது. ஆக்சுவலுங்கிறது கடைசியாக அந்த வருஷம் முழுவில் ஆடிட் பண்ணி எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அறிவிக்கிறது. அப்போ ஆக்சுவல் அப்படிங்கிறது இன்னும் வரல 2024க்கு. ஆக்சுவல் வந்தால் தான் தெரியும் இந்த நிதியாவது சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ 2025 பட்ஜெட், இந்த வருஷத்து பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டோம்னா சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது 98,311 கோடி. அதாவது 1.94% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது 2023-24 கம்பேர் பண்ணோம்னா இந்த பட்ஜெட்டினுடைய அதிகமான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 0.1%. ஸோ கல்வியோடு ஒப்பிடும்போது சுகாதாரத்துக்கு பட்ஜெட்டு குறைக்கப்படலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு இருக்குல்ல, அது கவர்மெண்ட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு மாதிரி நாங்கள் இவ்வளோ அதிகப்படுத்தியிருக்கோம், ஹெல்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு உணவு. இந்த உணவை உறுதி செய்கிறது எதுனா அரசாங்கத்தினுடைய ஃபுட் சப்சிடி, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள். அப்போ இதுக்கான தொகை எவ்வளோ ஒதுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2023 பட்ஜெட்டில் 2,11,814 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு. அப்போ அது மொத்த பட்ஜெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4.77%. இது அடுத்த வருஷம் 2024-25 பட்ஜெட்டை எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னா 2,05,250 கோடி. நேரடியாக ரூபாயாவே குறைஞ்சிது. இப்போ கல்வியிலேயும் சுகாதாரத்திலையும் நம்ம எப்படி பார்த்தோம்னா ரூபாய் அளவில் அதிகரிக்கும், ஆனால் மொத்த பட்ஜெட்டில் அதோடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபுட் சப்சிடி எடுத்து பார்த்தோம்னா ரூபாயாவே குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட்ஜெட்டினுடைய மொத்த தொகை அதிகரித்தாலுமே ஃபுட் சப்சிடிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.26% குறைஞ்சிருக்கு. ஸோ இது 2024 பட்ஜெட் எஸ்டிமேஷனில் போட்டது. இப்போ ரிவைஸ்டு எஸ்டிமேட் எடுத்து பார்த்தோம்னா 2024 இன்னும் அதை பயன்படுத்தாமல் விட்டு இன்னொரு 8,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க பட்ஜெட்டில் போட்டதில். அதனால் அதோடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இன்னும் குறைஞ்சி 4.18% மாறி இருக்கு. சரி, போன வருஷம் இப்படியெல்லாம் நடந்தது. இந்த பட்ஜெட்லையாவது இதுக்கான ஃபுட் சப்சிடிக்கான மதிப்பு அதிகப்படுத்தப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்லேயும் இந்த வேல்யூ குறைய தான் செஞ்சுருக்கு. போன வருஷம் பட்ஜெட் எஸ்டிமேஷனில் கொடுத்ததுங்கிறது 2,05,250 கோடி. இந்த வருஷம் அதிலிருந்து இன்னொரு 2,000 கோடி ரூபாய் குறைச்சி 2,03,420 கோடியாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் மொத்த பட்ஜெட்டினுடைய அளவோ 50 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. அப்போ மொத்த பட்ஜெட்டில்
இந்த ஃபுட் சப்சிடிக்கு ஒதுக்குற ரேஷன் கடைகளுக்கு ஒதுக்கப்படுற அந்த தொகையினுடைய பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா 4.01% குறைஞ்சிருக்கு. அடுத்தது 4வது எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகளுக்கு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது உரம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுங்கிறது முடியாது. விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட மிக முக்கியமான காரணமாக இந்த உரத்தினுடைய விலை அதிகமானது இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த உரத்துக்கான நிதி என்னவா மாறி இருக்குன்னு பார்ப்போமா. 2023 பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த உர மானியங்கள் உரம் இந்த பர்பஸ்க்காக ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது 1,88,292 கோடி. இது அந்த பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4.24%. இது அடுத்த வருஷம் 2024-25 பட்ஜெட் எஸ்டிமேஷனில் என்னவாச்சுன்னா மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டுச்சு. அமௌண்ட்டாகவே எவ்வளோ குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 கோடி குறைக்கப்பட்டுச்சு. 1,64,000 கோடியாக குறைக்கப்பட்டு இது அந்த பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 3.4%. இருக்கிறதுலையே அதிகமான அளவுக்கு ஒரு செக்டாரில் காஸ்ட் கட்டிங் நடந்தது அப்படின்னா அது உரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக திகழக்கூடிய ஒரு துறையில் இவ்வளோ பெரிய காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக என்ன கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இயற்கை விவசாயத்தை நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், இயற்கை விவசாயத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்காக மக்களை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் இன்னொரு பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா உரத்துக்கான மானியத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரே வருஷத்தில் உரத்துக்கான நிதியை பெரிய அளவில் குறைச்சதுனால இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் ஒரு 7,000 கோடியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தாலுமே அது மிகப்பெரிய குறைவாக தான் இருந்தது. 3.63% இருந்தது. அடுத்தது இந்த வருஷம் பார்த்தோம்னா இன்னும் அந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லேருந்து மறுபடியும் குறைச்சி 1,67,887 கோடியாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது இந்த வருஷத்து பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் குறைந்து 3.3% நிற்கிது. உரத்தினுடைய நிதி அப்படிங்கிறது 2023 4.2% இருந்தது. இன்னைக்கு 3.3% குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நேரடியாக விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த அந்த பயன்பாடுகளுக்கான நிதி. இந்த நிதியை எடுத்துக்கிட்டோம்னா 2023 எவ்வளவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1,45,995 கோடி. இது அந்த வருஷத்து பட்ஜெட்டில் 3.29%. இது அடுத்த வருஷம் 2024-25 என்னவா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட்டாக ஒரு 6,000 கோடி இன்க்ரீஸ் ஆச்சு. அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆனாலும் மொத்த பட்ஜெட்டில் இதனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சிது. 3.29%லிருந்து 3.15% குறைந்தது. சரி, இந்த குறைக்கப்பட்ட நிதியாவது கரெக்டாக விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் இன்னொரு 11,000 கோடி குறைக்கப்பட்டுச்சு, பயன்படுத்தவே படலை. அதனால விவசாய பயன்பாடுகளுக்கான விவசாய செயல்பாடுகளுக்கான அந்த நிதியினுடைய பர்சன்டேஜ் பட்ஜெட்டில் பார்த்தோம்னா 2.98% குறைஞ்சிது. இப்போ இந்த வருஷ பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டோம்னா 1,71,437 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மொத்த பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3.38%. அதாவது ஒரு சிறிய அளவுக்கான அதிகரிப்பு செஞ்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தோம்னா 2023 பட்ஜெட்டோட ஒப்பிடும்போது 0.09% அதிகம், அவ்வளோதான். ஸோ இதுவும் முறையாக பயன்படுத்தப்படுமா, இதுலேயும் பயன்படுத்தாமல் அமௌண்ட்டை வச்சுருந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லேயும் ஆக்சுவல்லையும் இன்னும் குறைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் டாப் 5 துறைகள் நம்ம பார்த்தது இது வரைக்கும். இது இல்லாமல் இன்னும் சில முக்கியமான துறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுறது உலக பசி குறியீட்டில் இந்தியா பின்னடைவு சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த மால் நியூட்ரிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிதி இருக்குல்ல, இது PM போஷான் அப்படிங்கிற ஸ்கீம் பேரில் இதுக்கான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. இந்த நிதி பார்த்தோம்னா கடந்த 3 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகாமல் ஒரே அளவாக மெயின்டைன் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த PM போஷான் ஸ்கீமுக்கு போன வருஷம் ஒதுக்கின 2024 பட்ஜெட்டில் ஒதுக்கின நிதி 12,467 கோடி. இந்த வருஷ பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்க நிதி 12,500 கோடி. ஸோ மால் நியூட்ரிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிதி அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்றைக்கி இந்தியா சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வேலைவாய்ப்பின்மை.
இந்த வேலைவாய்ப்பின்மையால் ஏற்படக்கூடிய சிக்கல், பொருளாதார சிக்கல் இதெல்லாம் கிராமங்களில், ரூரல் ஏரியாஸில் மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பயன்படுத்தி தான் மக்கள் இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதி இருக்குல்ல, அதுவும் அதிகரிக்கப்படலை. இது அதிகரிக்கப்படலை அப்படிங்கிறது சேம் அமௌண்ட் மெயின்டைன் ஆகுது. போன பட்ஜெட்லேயும் 86,000 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு, இந்த பட்ஜெட்லேயும் 86,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது அமௌண்ட்டாக தான் மாறலை. ஆனால் ஒட்டுமொத்த பட்ஜெட்டினுடைய அளவில் இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா, ஒரிஜினலாக இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணமும் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான பேசு பொருளாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது மக்களுக்கு நேரடியாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த சோஷியல் செக்டார் எக்ஸ்பெண்டிச்சர் குறித்தான இந்த விவாதங்கள் தான். ஆனால் இதை பற்றின விவாதங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு பெரிய அளவில் நடந்துதா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்கம் டேக்ஸை மையப்படுத்தின விவாதம் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை மையப்படுத்தி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விவாதமும் முக்கியமானது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த சோஷியல் செக்டார் எக்ஸ்பெண்டிச்சரை மையப்படுத்தின கல்விக்கான, சுகாதாரத்துக்கான, விவசாயத்துக்கான, உணவு மானியத்துக்கான, உர மானியத்திற்கான, ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கான, வேலைவாய்ப்பு குறித்தான இதுக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டில் என்ன பங்களிப்பு ஒதுக்கப்பட்டிருக்கு, என்னவா இந்த பட்ஜெட்டில் இவையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தான விவாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த விவாதம் பெரிய அளவில் இந்த சமூகத்தில் நடைபெறலை அப்படிங்கிறதால தான் இந்த தரவுகளை யூட்டன் உங்களிடத்தில் முன்வைக்குது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அவங்களுடைய கன்சப்ஷன் அளவை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட பணப்புழக்கம் குறைஞ்சிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூழலில் அதையெல்லாம் சரி செய்வதற்கு எதுக்கான பட்ஜெட்டில் எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்த இந்த செக்டார்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கெல்லாம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த நிதி கூட படிப்படியாக குறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அப்போ இந்த நாட்டுடைய அடிப்படை பிரச்சனைகள், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறைவாகிறது, வறுமை அதிகரிக்கிறது, வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கிறது, கன்சப்ஷன் மக்களிடம் குறைகிறது, இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகள் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.